கலவையோ இல்லாத பருத்தியால் ஆன துணியை தான் நீங்க பயன்படுத்தணும். நம்ம அடியில போர் போட்டு இருக்கிற நீரெல்லாம் நம்ம வீணாக்கிடுறோம். அதுவும் இல்லாம நீரை எடுத்து சேகரிக்காம நம்ம சீக்கிரம் வேஸ்ட் பண்ணிடுறோம். அதெல்லாம் இல்லாம நீரை சேமிச்சு வைக்கிறோம். இதெல்லாம் தான் பசுமை. நம்மளோட முன்னோர்களின் கலாச்சாரம், பழக்க வழக்கங்கள், நடனம், உணவு இவை எல்லாம் தான் பாரம்பரியம். நீங்களும் பெருசானதோ பசுமையை பாரம்பரியத்தையும் காக்கணும். இப்போ உங்க வீட்டு உறவினர்கிட்ட கேட்டு பசுமையை பாரம்பரியத்தையும் பத்தி தெரிஞ்சுக்குவாங்க. நீங்க சின்ன வயசுல எப்படிதான் தெரிஞ்சீங்க? வீட்டுல தங்கி இருந்தோம். பசுமை நிறைந்த வயல்ல தான் வேலை செஞ்சுட்டு இருந்தோம். எண்ணெய் மரக்கட்டை அடுப்புலதான் சாப்பாடு செஞ்சுட்டு இருந்தோம். ஆமாம், ஆனால் நம் பாரம்பரியத்தை நாம் மறக்க கூடாது. அது நம்மளை மிகவும் நலமாக வாழ வைத்தது. காட்சி 4 மரமும் மாணவர்களும். நான் மனிதர்களுக்கு நிழல், காற்று, பழம், மருந்து எல்லாம் கொடுக்கிறேன். ஆனாலும் அவர்கள் என்னை வெட்டுகிறார்கள். மன்னிச்சிடு மரம், இனிமேல் எங்கள் தலைமுறை உங்களை பாதுகாத்து வைத்திருப்போம். அப்படி செய்தால் நான் உங்களுக்கு எனது வாழ்நாள் நன்மை செய்வேன். இனிமேல் மரத்தை நம்ம வெட்டக்கூடாது, எல்லாத்தையும் சொல்லணும், சரியாடா? இயற்கையை நம்மளால பாதுகாக்க முடியாதுன்னா நம்ம பாதுகாக்க தான் வேண்டும். மரங்களை எல்லாம் வெட்டாம மரங்களை வளர்க்கும். இயற்கை உரங்களை மட்டும் பயன்படுத்தணும். செயற்கை உரங்களை எனவே பசுமையும் பாரம்பரியத்தையும் காப்போம் என்று கூறி விடைபெறுகிறோம்.